அனைவருக்கும் நமஸ்காரம். புரட்டாசி சனிக்கிழமையா இருக்கக்கூடிய இந்த நாள்ல திருவேங்கடமும் வெங்கடநாதனும் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்புல தயாசதகத்தோட சுவாமி தேசிகன் இயற்றிய தயாசதகத்தோட சிறப்புகள் பற்றி ஸ்ரீமதி வசந்தா தேவராஜன் மாமியாவா ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்கா. என்னோட சேர்ந்து எல்லாரும் அதை கேட்டு திருவேங்கட பெருமாளோட அருளுக்கு பாத்திரமாகலாம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கைதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. திரு வேங்கடமும் வெங்கடநாதனும். புரட்டாசி சிரவணம் ஏற்றம் பெற்றது திரு வேங்கடவன் தோன்றியதாலும் திரு வேங்கடநாதன் சுவாமி தேசிகன் அவதரித்ததாலும். புரட்டாசி பிறந்தாலே பூக்கும் எங்கும் மாலின் பக்தி, புலரும் ஆக்க சக்தி, அனந்த விரத புரட்டாசி அளிக்கும் நற்பேரு முக்தி. மலையப்பன் மனமுகக்கும் புரட்டாசி திருவோணம், மனமொன்றி கோவிந்தாவென நாமுரைக்க பெறுவோமே நாமும் நல் வாழ்வதனை. அபயகரம் அளிக்கும் வெங்கடவா, உபயம் உடல் உமதன்றோ, உமையன்றி எமை காக்க எவர் உண்டு, தயை வடிவு கொண்டு தரணிதனை காத்திடு நீயே. திருமாலின் திவ்ய தேசங்கள் 108 இருக்கு. கோவில் திருமலை, பெருமாள் கோவில் அப்படின்னு சொல்லுவா. கோவில்னா ஸ்ரீரங்கம், திருமலைனா திருமலை, பெருமாள் கோவில்னா காஞ்சிபுரம். இந்த மூணுத்துல ரொம்ப பிரசித்தம் இந்த மூணுமே. ஆனா அதுல நடுநாயகமா மண்ணோர்க்கும் விண்ணோர்க்கும் தஞ்சமாய் இருப்பது அன்றி எல்லோராலும் எப்பொழுதும் வணங்கப்படுவது திருவேங்கடமேதான். கலௌ வெங்கட நாயக என்று கலியுகத்துல காத்து ரட்சிப்பவராக திகழ்பவர்தான் திருவேங்கடமுடையான். வெங்கடாத்ரி சமம்ஸ்தானம் பிரம்மாண்டேன அஸ்தி கிஞ்சனக, வெங்கடேச சமோதேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. அளப்பரிய இந்த பெருமை கொண்டது இம்மலை. திருவேங்கடன் மகிமையும் இனி வரப்போவதில்லை. ந பூதோ ந பவிஷ்யதி. இனிமேல் இப்படிப்பட்ட மகிமையுள்ள ஒரு கஷேத்திரத்தை இனியும் பார்க்க முடியுமா என்று எல்லோருமே புகழ்ந்து கூறுகிறார்கள். சுவாமி தேசிகனும் திருவேங்கடமுடையானை புகழ்ந்து பல ஸ்லோகங்கள் இயற்றியுள்ளார். அதிகார சங்கிரகம் என்ற பிரபந்தத்தில் இம்மலையின் சிறப்பை வர்ணித்துள்ளார். கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வேற்பு, கடுவினையர் இருவினையும் கடியும் வேற்பு, திண்ணமிது வீடென்ன திகழும் வேற்பு, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வேற்பு, பொன்னுலகில் போகமெல்லாம் புணர்க்கும் வேற்பு, விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வேற்பு, புண்ணியத்தின் புகழிது என புகழும் வேற்பு, வேங்கட வேற்பென்னும் விளங்கும் வேத வேற்பே என்று மலையின் சிறப்பை மிக அழகாக வர்ணித்துள்ளார். வெங்கடவனை பாடாத ஆழ்வார் ஆச்சாரியர்களே இல்லை என்று சொல்லலாம். நம்மாழ்வாரும் திருவாய்மொழியில குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞானம் அளந்தபிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம் வினை ஓயுமே என்று திருவேங்கட மலையையே மிக உயர்ந்த மலை ஒன்றை தொழுதாலே நம்மளோட பாவ வினைகள் எல்லாமே ஓடிவிடும் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கார் தன்னோட திருவாய்மொழி 8வது பாசுரத்துல. இப்படிப்பட்ட பெருமை கொண்ட அந்த திருவேங்கட மலையில நித்தியவாசம் செய்கிற ஸ்ரீனிவாச பெருமானின் கருணையையே ஒரு பிராட்டியாக உருவகப்படுத்தி ஒரு உன்னத குணத்தை குறித்து 108 ஸ்லோகங்கள் தயாசதகம் என்ற அற்புதமான ஸ்லோகங்களை படைத்துள்ளார் நம் தூப்புள் வேதாந்த தேசிகன். இவரது திருநட்சத்திரமும் புரட்டாசி திருவோணம்தான். திரு வேங்கடவனின் மணியாக திரு அவதாரம் செய்தவர். தயாசதகத்தில் 104வது பாசுரத்தில் அவர் தான் இதை ஏற்றவே இல்லை, திரு வேங்கடவன் கையில இவரை வீணையாக்கி வேதாந்த தேசிகன்கிற பட்டத்தையும் கொடுத்து தானே இதை இயற்றிக் கொண்டார். நான் வெறும் கருவிதான் என்று மிகவும் பவ்யமாக கூறுகிறார். வேதாந்த தேசிகபதே வினிவேஷ்ய பாலம் தேவோ தயாசதகமேத தவாத யக்மாம் வைகாரிகேன விதினா சமயே கிரகீதம் வீணா விசேஷமிவ வெங்கட சைல நாதகா.
திருமகள் கேள்வன் வேதாந்தாச்சாரியன் என்னும் பெரும் பதவியை கொடுத்து என்னை யாழாக்கி தயை என்னும் 100ஆம் பெருநூலை இசைத்தட்டில் அருளினானே என்கிறார். இனி தயாசகத ஸ்லோகத்தில் இருந்து அடியேன் ஆச்சாரிய அனுகிரகத்துடன் மந்த புத்திக்கு எட்டியவரை சில ஸ்லோக அர்த்தங்களை பார்ப்போம். திரு வெங்கடவனின் சர்வ குணங்களும் மேன்மை பெறுவதே இந்த தயை என்ற ஒரு குணத்தினால்தான் என்று தயையை பிராட்டியாகவே எண்ணி அந்த தேவியரோடு பேசும் முறையில் 108 ஸ்லோகங்கள் அமைத்துள்ளார். இன்று அயவதனா காணொளியில் அடியேனின் ஆச்சாரிய அருளுடன் சுவாமி தேசிகனின் சதகத்தின் ஸ்லோகங்களை அனுபவிக்க இந்த சந்தர்ப்பம் அடியேனுக்கு அளித்த திருமதி ஜனனிக்கு எனது நன்றிகள். ஸ்ரீ பராசர பட்டர் என்பவர் ரங்கராஜஸ்தவம் எழுதினர். அதுல பெரிய பெருமாளை அரங்கனை பாடும்போது, உன்னை வணங்குவதாக நான் இல்லை, ஆனால் உன்னோட வேகத்தை வணங்குறேன் அப்படின்னு சொல்றார். அன்று கஜேந்திரனுக்கு அருள என்ன வேகத்தில ஓடி வந்தாய், அடியார்களை ரட்சிக்க நீ காட்டும் வேகத்திற்கு பல்லாண்டு என்றார். சுவாமி தேசிகனோ தயை என்ற குணத்தை முன்னிறுத்தி திரு வெங்கடவனின் மேன்மை குணங்கள் யாவும் பெருமை பெறுவதே தயை என்ற இந்த ஒரு குணத்தினால்தான் என்று தயையை பிராட்டியாகவே எண்ணி பாசுரங்கள் அருளியுள்ளார். சமயத்திற்கு உட்பட்டு சில ஸ்லோகங்களை அனுபவிப்போம். நம்மாழ்வாரின் திருவாய்மொழி சாரமாகவே இதனை இயற்றியதாக கூறுவார்கள். முதல் பாசுரம். பிரபத்தேதம் கிரிம் பிராயக ஸ்ரீனிவாசானு கம்பயா இக்ஷுசாரஸ்ர வந்தியேவ என்மூர்த்தியா சர்க்கராயுதம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்போம். நாம் எல்லோருமே கூட தூரத்தில் இருந்த மலையை பார்த்தால் கூட கோவிந்தா என்று சரணம் செய்கிறோம். திருவேங்கட மலையையே சரணமடைகிறேன் என்கிறார் சுவாமி தேசிக. பாசுரத்துல திருமகள் கேள்வனின் கருணை கருப்பஞ்சாராக உருகி உறுதியாக அடியவரை காக்க சக்கரை கட்டி மலையென மருவி திருமலையாய் காட்சி தரும் தயாதேவியை சரணடைகின்றேன் என்கிறார். பாவங்களையெல்லாம் நீக்கும் திருமலையை முதலில் சரணடைவோம் என்று கூறுகிறார். பெருமாள் ஒரு அமுத கடல்ல நீராடுவது சிரமம். அதனால இந்த துறைகளாய் சிறந்து நிற்கும் ஆழ்வார், ஆச்சாரியர்கள், விஸ்வக்சேனர், பெரிய பிராட்டி, நீலாதேவி, பூமி பிராட்டி என்று இவர்களை பாக்கி 9 பாசுரங்களால் பாடி சரணடைகிறார். 10வது பாசுரம். அகிஞ்சன நிதிம் சூதிம் அபவர்க்க திரிவர்க்கயோகோ அஞ்சனாத்ரீஸ்வர தயாம் அபிஷ்டௌமி நிரஞ்சனா. கதியற்று சரணம் அடைவோர்க்கு நிதி குவியலென பெரு வீடும் மோட்சமும் அளித்தருளும் அஞ்சனமலையானின் அருள் அதனை வணங்குகிறேன் என்கிறார். 11வது பாசுரம். அனுசர சக்தியாதி குணாம் அக்ரேசரபோத விரச்சிதாலோகாம் சுவாதீன விஷகிரீசாம் ஸ்வயம் பிரபூதாம் பிரமாணயாமி. எம்பெருமானின் ஞானம் வழிகாட்ட மற்றைய குணங்களான பலம், சக்தி, தேஜஸ், ஐஸ்வர்யம் பின்தொடர தன்னிடம் வயப்பட்ட வேங்கடவனை தாங்கியவளாய் பக்தர்களுக்கு அருளும் நல்லாளே தயாதேவி என்னும் விளக்கே உன்னை சரண் அடைகின்றேன் என்கிறார். என்ற ஒரு குணம் இல்லாட்டா எம்பெருமானுடைய திருக்குணங்களான ஞானம், பலம், தேஜஸ், ஐஸ்வர்யம், சக்தி எல்லாம் தோஷமாகி ஆகிவிடுகின்றன என்கிறார் சுவாமி தேசிகன். குற்றத்தை பார்க்கும் எம்பெருமான் தயையினால் மட்டுமே நம்மை காக்கிறார். இந்த தயையே இல்லைன்னா வெறும் ஞானத்தால பார்த்தானா அவருக்கு நம்மளுடைய குற்றங்கள் மட்டுமே கண்ணுக்கு தெரியறதாம். இத 15வது பாசுரத்துல ரிஷகிரிகி கிரகமேதி குணாகா போத பலைஸ்வரிய வீரிய சக்தி முகாகா தோஷா பவே யுரேதே எதிநாம தயே துவயா வினாபூதாக என்று பாசுரம் இயற்றியுள்ளார். 16, 17வது பாசுரங்களில் மக்கள் செய்யும் பாவங்கள் நீங்கிட ஓர் விளையாட்டாய் சிருஷ்டி பிரளயம் என்று மாறி மாறி பாவத்திற்கு ஏத்தால் போல் நமக்கு ஓய்வளித்து உன் கருணை மழை கொண்டு
ஓர் நிலையில் நம்மளை சரணமடைய செய்து விடுகிறாளாம் தயாதேவி. பல பிறவி கொடுக்கிறா, நம்ம சரணமடைவோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கா. பெருமாள் கிட்ட சொல்றா, இந்த ஜனங்கள்லாம் இப்படி இருக்காளே, இவாளை நம்ம சிருஷ்டிச்சு சரணம் பண்ண வைப்போமேங்கிறா. ஆனா ஜனங்கள் திருந்த மாட்டேங்கிறா. சரி, நான் அதே பெருமாள் கிட்ட தயாதேவி நீ ஒரு பிரளயத்தை உண்டு பண்ணிடு அப்படிங்கிறா. சரின்னு அவர் பிரளயம் பண்ணின அப்புறம் மனசு வரல, திருப்பி இந்த ஜனங்களை சிருஷ்டிச்சு எப்படியானாலும் சரணாகதி மார்க்கத்துல கொண்டு வரணுமேன்னு தன்னோட தயேங்கிற இதனால கிருப்பேனால மறுபடியும் பிறக்க வச்சு எப்படியாவது நம்ம அவளை பெருமாளை சரணடைய செய்ய எல்லா வழிகளையும் மேற்கொள்கிறாள் இந்த தயாதேவி. 26வது பாசுரம். கமலா நிலையஸ்துவயா தயாளு கருணே நிஷ்கருணா நிரூபணேத்வம் அத ஏவகி தாவகாசிரிதானாம் துரிதானாம் பவதி துவதேவ பீதிஹி. அலர்மேல் மங்கை உரைமார்பன் அகலகில்லேன் உரையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா என்று நம்மாழ்வார் கூறியது போல் கருணை என்றுமே அகலாது இருக்கிறதாம். அதனால கமலநாதன் இவருக்கு தயாளு என்று கூறப்பட்டானாம். சரணமென்று வந்தவரின் பாவ கூட்டம் உன்னை கண்டு அஞ்சி ஓடுகின்றதே என்கிறார் தேசிகன். தயாதேவியின் கருணைக்கு பாவங்களிடத்தில் தயையே இல்லை என்று வெகு ரசமாக கூறுகிறார் சுவாமி தேசிகன். 30வது பாசுரம் மிக அருமையான பாசுரம் இது. அகம் அஸ்யம் அபராத சக்கரவர்த்தி கருணே त्वं च गुणेषु सार्वभौमी विदुषी स्थितिमीश्रीशं स्वयं माम ரிஷசைலேஸ்வர பாத சாத் குருத்வம் அப்படி என்று இவர் கூறுகிறார். நான் எல்லா பாவங்களுக்கும் சக்கரவர்த்தினா, ஆனா கருணையே நீ குணங்களுக்கெல்லாம் சார்வபூமி, நீ குணங்களுக்கெல்லாம் சக்கரவர்த்தி, நற்குணங்களால் நிரம்ப பெற்றவள். உன்னோட குணம் என்னோட பாவத்தை விட நிறைய இருக்கிறதுனால என்னுடைய பாவங்களை உன் குணங்கள் வீழ்த்தி விடும். என் பாவம் அழிந்து விட்டால் திருமலையப்பனை நான் சரணடைய முடியும். அதற்கும் நீதான் அனுகிரகம் பண்ண வேண்டும். என்னுடைய பாவங்களை ஒழிக்க உன் தயை வேண்டும். உன்னை சரணடைகிறேன் என்கிறார். நற்குணங்களின் முடிசூடா சக்கரவர்த்தியே, இந்த என் நிலை அறிந்து பாவம் தனை நீக்கி மலையப்பனை சரணடைய அருளிட வேண்டும் நீயே என்று கூறுகிறார். 31வது பாசுரத்தில் ஆழ்வார்கள் எல்லாம் கூறியது போல், எய்ப்பு நலியும் பொழுது அங்கேதும் உன்னை நான் நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் என்று சொல்வது போல் தேசிகனும் வயது கூடி புலன்கள் எல்லாம் தளராத போதே, சுவாசம் எல்லாம் குறையாமல் இருக்கும் பொழுதே மதுகைடபரை மாய்க்க உதவிய தயாதேவியே, திருவேங்கடத்தில் நான் நித்தியவாசம் செய்ய எனக்கு அருள வேண்டும் என்று கூறுகிறார். அச்சிதில கரணேஸ்மின் அக்ஷத சுவாச விருத்தௌ வபுஷி கமன யோக்யே வாசமாசாதயேயம் ரிஷகிரி கடகேஷு வியத்யஸ்து பிரதீதைகி மது மதனதயே துவாம் வாரிதாரா விசேஷைகி. 33வது பாசுரத்தை ரொம்ப ரசிச்சு எழுதியிருக்கார் அவர். பலவிதரண தக்ஷம் பக்ஷ பாதான அபிக்யம் பிரகுண மனுவிதேயம் பிராப்திய பத்மா சகாயம் மகதி குண சமாஜே மானபூர்வம் தயேத்வம் பிரதி வதசி யதார்த்தம் பாப்மானாம் மாமகானாம். நம்ம எல்லாரும் குற்றம் புரிஞ்சவராம். 2 நீதிபதிகளாக தாயாரும் பெருமாளும் இருக்காளாம். பல வக்கீல்கள் இருக்கிறாளாம். அவ எல்லாரும் பெருமாளுடைய மற்றைய குணங்களான ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரம், தேஜஸ் என்று நம்ம செஞ்ச பாவத்தின் கணக்கை பார்த்து தண்டனை கொடுக்க தயாராக உள்ளாராம். நம்ம பக்கம் பேசுறதுக்கு யாருமே இல்லையா. சரி, பெருமாள் பார்த்தாராம், இன்னொரு நீதிபதியா மகாலட்சுமியை கூப்பிட்டா அவ என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு போயிடுறாளாம். அப்ப பெருமாளுடைய ஒவ்வொரு குணமும் எதிர்த்தரப்பு வக்கீலா நின்னு என்ன தண்டனை நமக்கு தரலாம் அப்படின்னு வாதாடும் போது தயாதேவி அங்க வந்துடுறாளாம். தயாதேவி பெருமாளையும் தாயாரையும் எதிர்த்து
நம் பக்கம் நிற்கும் ஒரு வக்கீலாக மற்ற குணங்களை எல்லாத்தையும் எதிர்த்து வாதாடி தூக்கு தண்டனையில இருந்து நரகத்தில் இருந்து காப்பாற்றி விடுதலை என்னும் மோட்சத்தை வைகுண்டத்தை பெற்று தருகிறாளாம். எப்பேற்பட்ட கருணை! இந்த கருணையை நான் எப்படி புகழ்வது? நான் எவ்வளவு குற்றம் பண்ணாலும் தயாதேவி இப்படி ஒரு அருள் பண்ணினாளே என்று மனம் உருகுகிறார் சுவாமி தேசிகன். மகிமை கொண்ட இந்த திருமலையில அசையா பொருளாவது திறக்க வேண்டும் என்று விரும்புவோர்கள் பலர். தயாதேவியின் அருள் மழையில் நினைந்திடவே நான்முகன் கூட விரும்புகிறானாம். குலசேகர ஆழ்வாரும் உம்பர் உலகாண்டு ஒரு குடைக்கு உருபசிதன் அம்பர் கலையல்குள் பெற்றாலும் ஆதரியேன் செம்பளவாயன் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்று பாடினார். அதைப்போல் சுவாமி தேசிகனும் இந்த பாசுரத்தில் பிராஜாபத்திய பிரபிருதி விபவம் பிரேக்ஷ பரியாய துக்கம் ஜன்மா காங்ஷன் ரிஷகிரிவனே ஜக்முஷாம் தஸ்துஷாம் வா ஆஷா சானாகா கதிச்சன விபோகோ ஸ்வத் பரிஷ்வங்க தன்யைகி அங்கீகாரம் க்ஷணமபிதயே ஹாத்ததுங்கை அபாங்கைகி என்று உன்னுடைய தயையின் மழையில் நான் நினைய விரும்புகிறேன். திருவேங்கடமலையிலேயே நான் வசிக்க எனக்கு நீ அருள வேண்டும் தயாதேவியே என்கிறார். 25வது பாசுரம். நிகம சமாஸ்ரிதா நிகிலலோக சம்ருதீகரி பஜதக கூல முத்ரு ஜகதிஹி பரிதப்த ஹிதா பிரகடித ஹம்ச மஸ்ய கமடாத்ய அவதார சதா விபுத சரிஸ்ரீயம் ரிஷகிரி சதையே சகசி. தயாதேவியும் கங்காவும் ஒண்ணு அப்படின்னு இந்த பாசுரத்துல தேசிகன் சொல்ற. கருணைக்கும் கங்கைக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கான். பெருமானோட கருணையை வேதம் போற்றுகிறது. கங்கா நதியையும் வேதம் போற்றுகிறது. கங்கா நதி உலகத்திற்கு செழிப்பை கொடுக்கிறது. தயாதேவியோ சரணாகதர் என்னும் பயிரை வளர்த்து செழிப்பான பக்தர்களை உண்டாக்குகிறாள். கங்கா நதி நம் பாவத்தை போக்குகிறது. தயாதேவியும் கங்கையில் நீராடினால் வெப்பம் தணியும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் எனும் வெப்பம் வரும்பொழுது தயை என்னும் கருணையில் நீராடினால் ஆன்மீக குளிர்ச்சி ஏற்படும். அதனால் இவ்விரண்டு பேருக்கும் மிக ஒற்றுமை உள்ளது என்று தேசிகன் கூறுகிறார். போல் 60வது பாசுரத்தில் மிருது ஹிருதயே தயே மிருதித காம ஹிதே மகிதே மிருத விபுதே புதேஷு விததாத் மதுரே மதுரே ரிஷகிரி சார்வபௌம தைதே மைதே மகதீம் பௌக நிதே நிதேகி பவமூல ஹராம் ச லகரீம். பாசுரத்துல தயாதேவியும் ஆச்சாரியனும் ஒன்று அப்படிங்கிறார் தேசிகன். தயாதேவி மிகவும் மிருதுவானவளாம், மெல்லிய உள்ளம் கொண்டவள். ஆச்சாரியனோ சௌலபியம் நிறைந்தவர். ஆசையை விட்டவர்களுக்கு எல்லாருக்குமே அருள் புரிபவர்கள் தான் இருவரும். இருவரும் புவியும் இருவிசும்பும் என்று நம்மாழ்வார் சொன்னது போல இந்த உலகத்துல எந்த பொருள் தாங்குகிறாரோ அந்த பெருமாளையே ஆச்சாரியன் தன் உள்ளத்தில் தாங்கிக் கொண்டிருக்கிறார். திருவேங்கடவனுக்கு தயாதேவியை பிடிக்கும், ஆச்சாரியனையும் பிடிக்கும். அடியார்களுக்கு சொத்து பெருமாளின் தயை, ஆச்சாரியர்களோ நமக்கு கிடைத்த சொத்து. பெருமாளுடைய தயாதேவிதான் ஆச்சாரிய வடிவில் வந்து நம்மை காக்கிறார் என்கிறார் தேசிகன். 32வது பாசுரத்தில் தயாதேவி தான் எல்லாவித தண்டனைகள்லேருந்து அதே நற்பயனா ஆக்கிவிடுறாளாம் இந்த தயாதேவி. அது எப்படி அப்படின்னா, விவிக்ஷா வேதாளி விகம பரிசுத்தேபி ஹிருதயே படு பிரத்யாகார பிரபிருதி புடபாக பிரசகிதாக நமந்தஸ்துவாம் நாராயண சிகரி கூடஸ்த கருணே நிருத்ரோகா நிருபதி சூத நீதிம் ந ஜகதி. சேது பாலம் கற்றச்சே சமுத்திரராஜன் வராத போது அவர் அம்ப எடுக்கிறச்சேயே அதை தடுத்து வேற பக்கம் பெருங்கடலாம் வேந்தன் பகைவனை அழிக்கிறதுக்கு அதை உபயோகப்படுத்தினாலாம். பொறுமையெல்லாம் பரசுராமன சண்டைக்கு வந்த பொழுது அந்த புண்ணியத்தை இழந்தது அந்த அம்பினால். பரசுராமன் அழிக்கலையாம், ஒரு கண்ணை அழித்தது காக்காசுரனை உயிர் பிழைக்க வைத்தாராம். இப்படி எல்லா தண்டனையையும் நற்பயனா செய்த கருணை என்னும் தேவி உன்னோட கட்டளைனாலதான் பெருமாள் எம்பெருமான் இப்படி எல்லாம் செய்கிறார் என்கிறார் தேசிகன். 62வது பாசுரம் தவறாக படித்து விட்டேன், மன்னிக்கவும். 64வது பாசுரத்துலதான் இந்த இதை மாத்தரா தயாதேவி.
அபாம் பத்யுஹு சத்ரு நசஹன முனே தர்ம நிகழம் கிருபே காக்கஸ்யைகம் ஹிதமிதி ஹினஸ்தி ஸ்ம நயனம் விலீன சுவாதந்திரியோ ரிஷகிரி பதிஸ்துவத் விகிருதிவிகி விஷத்யேவம் தேவோ ஜனித சுகதிம் தண்டனக்கதிம். இப்படி தண்டனையை மாற்றி தயாதேவி அருள் புரிகிறாள் என்று நான் தவறாக 62வது பாசுரத்தை கூறிவிட்டேன், மன்னிக்கவும். 64வது பாசுரத்தில் தான் இதனை தேசிகன் சாதித்து அருளியுள்ளார். 65வது பாசுரம். நிஷாதானாம் நேதா கபிகுலபதிஹி காபிஷபரி குசேல குப்ஜாசா விரஜ யுவதயோ மால்ய கிருதிதி அமீஷாம் நிம்னத்வம் ரிஷகிரிபதேருன்னதீமபி பிரபூதைகி ஸ்ரோதோபிகி பிரசமபவ அனுகம்பே சமயசி. பெருமாளோட உயர்வை நம்மளால கூறவே முடியாது. எப்படி நம்மாழ்வார் சொல்றாரோ, உயர்வர உயர்நலம் உடையவன் அவனவன். உபனிஷத்தும் பகவானுக்கு பூமா என்ற பெயரை குறிப்பிடுகிறது. ரொம்ப ரொம்ப பெரியவன் அவன் என்று எல்லா வேதங்களும் உரைக்கிறது. ஆனா பெரியவனுக்கெல்லாம் பெரியவன், நாமோ அதுல பாதாளத்துல இருக்கோம். சிறியவர்களுக்கெல்லாம் சிறியவனாக நாம இருக்கோம். ஆனா இவ்வளவு தாழ்ந்த நமக்கு அவர் எப்படியெல்லாம் அருளி உள்ளார். குகனுக்கு அருளினார். வேடுவர் தலைவன் தான். சுக்ரீவன் குரங்கு, ஆனால் அவனுக்கும் அருளினார். சபரிக்கு வேடுவ பெண் தான், ஆனால் அவளுக்கும் அருள்கிறார். குசேலனுக்கு குப்தா என்ற கூனி கிருஷ்ண அவதாரத்தில் செய்கிறார். மாலாக்காரருக்கு, ஆயர்பாடி சிறுமிகளுக்கு எப்படி இப்படி நீர் மேட்டிலிருந்து பள்ளத்துக்கு வருமோ அதுபோல தயை கருணை வெள்ளம் மேட்டிலிருந்து பள்ளத்தில் இருக்கும் நம் பாவங்களை களைய ஓடி வருகிறாள். குலம் பழக்கம் ஜாதி எதுவும் பார்க்கறது இல்ல. வெள்ளம் வர பள்ளம் மூடிக்கொள்ள எல்லாம் சமமாகி விடுகிறது. வேடரின குகனோடு தோழமை தான் கொண்டிடவும் வானார்க்கு தலைவந்தனை வரித்திடவும் நண்பனென வேடர் குல சபரி தரும் இனிய கனியை சுவைத்து வறியவனாம் குசேலனுடன் வேறிலாது கலந்து ஆட்டிடியர் பெண்களுடன் அகன்றிடாது ஒன்றிட எள்ளலுற்ற கூனிதன்னை இளமையாக்கி மாலைகளை தொடுப்போனுக்கு அருளி தாழ்வருடன் பெருமாளை சமமாக்கும் திறனுடையவள் இந்த தயாதேவி என்று மிகவும் அவனுடைய சௌலபிய குணத்தை மிகவும் அருமையாக வர்ணித்துள்ளார் சுவாமி தேசிகன். 82லிருந்து 91 வரை 10 ஸ்லோகங்கள்ல பெருமாளின் எல்லா அவதாரத்திலும் தயாதேவி கூட இருந்ததாக சுவாமி தேசிகன் கூறுகிறார். மத்ஸ்யாவதாரத்துல மத்ஸ்யமூர்த்தியின் கண்ணிலேயே தயாதேவி வந்து அமர்ந்தாளாம். ஏன்னா மீன் கண்ணாலேயே தன் குஞ்சுகளை பராமரிக்கும். அப்படித்தான் இந்த தயாதேவியும் கூர்மத்துல தன் மனத்தால நினைத்து நினைத்து சிந்தையால் குட்டியை வளர்க்கும். அதனால் கூர்மாவதாரத்தில் இதயத்திலேயே தயாதேவி வசித்தாள். வராக பெருமானின் கோரை பற்களாக இருந்தாள். நரசிம்ம பெருமாளின் கண்களில் இருந்தாள். வாமனனின் திருவடியில், பரசுராமனின் பரசு என்னும் ஆயுதமாக ராமன் சேது பாலம் கட்ட வைத்தது. பலராமனை பானம் செய்து மயக்கி விட்டாளாம். கண்ணபிரான் கீதையை சொல்ல வைத்தது தயாதேவிதான். கல்கி வந்து கையிலோடு கத்தி வைத்து தர்மத்தை நிலைநாட்ட வரப்போகிறோம் இந்த தயாதேவியின் அருளால் திருவேங்கடம் செய்யும் லீலைகள் தான் இவை எல்லாம் என்று கூறுகிறார். 100வது பாசுரம் பார்ப்போம். நாதக பரம் கிமபி மே त्वयि நாதனீயம் மாதர்தயே மயி குருஷ்வ ததா பிரசாதம் பக்தாதரோ விருஷகிரி பிரணயி யதாசௌ முக்தானுபூதி மிக தாஸ்யதி மே முகுந்தஹா. தரணிக்கு தாயான தயாதேவியே, முக்தர்கள் பேருலகில் பேருலகில் அந்த பெறுகின்ற அனுபவத்தை எல்லாம் இந்த புவியில இப்போதே பூர்ணமாய் பெற்றிட வேண்டும். கைங்கரிய சாம்ராஜ்யம் இடைவிடாது நான் செய்ய நீதான் அருள வேண்டும். வேற என்ன நான் வேண்ட போறேன்? என்னுடைய வேண்டுதல் வேற எதுவுமே இல்ல. அடியன் உன்னையே சரணென்று பற்றுகிறேன். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். தெளிகுரல் அருவி திருவேங்கடத்து எழில்கொள் ஜோதி எந்தை தந்தை தந்தைக்கே என்று நம்மாழ்வார் வேண்டியதையே சுவாமி தேசிகனும் கைங்கரிய சாம்ராஜ்யம் வேண்டுகிறார். தயாதேவியே, உன்னை குறித்துதான் நான் துதி செய்கிறேன். உன்னை தவிர எனக்கு வேற தெய்வம் தெரியாது. பெருமாளுடைய கருணையால் நீதான் என் தாய், எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். வைகுண்டத்தை அடைந்து
முக்தாத்மாக்கள் எல்லோரும் அங்கே அனுபவிப்பதை இந்த பூமியில் திருவேங்கடமிடமே பெற்று காலாகாலத்திற்கும் ஏழுமலையானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும். அந்த கைங்கரிய சாம்ராஜ்யம் இடைவிடாது நான் செய்ய நீ அருள வேண்டும் என்று முடிக்கிறார் பாசுரத்தை. பாசுரங்கள் படிப்பவர் பெறப்போகும் பயன் என்ன என்று 106வது பாசுரத்தில் கூறுகிறார். சதமிகமுதாரம் சம்யகப்ஸ்யமானான் ரிஷகிரி மதீருஹ்ய வியக்தமாலோகயந்தி அனிதர சரணானாம் ஆதிராஜ்யேபிஷிஞ்சேத் சமித விமத பக்ஷா சார்ந்த தன்வானு கம்பா. கோரிடும் வரமெல்லாம் தரும் இந்நூறு பாசுரம் அறிந்தோதி பழகுகின்ற பக்தர்களுக்கு மனமுவந்து கருணை மகள் தயாதேவி விரோதிகளை எல்லாரையும் ஒழித்து வேறு கதியின்றி சரணடைவோருக்கு அழியா பெரும் பதத்தில் ஆட்சி செய்ய முடிசூட்டி அரசரென ஆக்குவான் வேங்கட மலை மீதமர்ந்த சார்ந்த வில்லாளன். கைங்கரிய சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் அருள்வான். சடாரியை தலையில் வைத்து அடியார்களின் தடையை போக்கி அருளும் தயாதேவி பெருமானின் திருவடியே கிரீடமாக தலையில் வந்தமர கருணை மழை பொழிந்திடுவாள். கடைசி 2 பாசுரங்கள் விஷவானுகிரக மாதரம் யதிஷத ஸ்வர்கா பவர்காம் சுதா சத்ரி சிமிதி வெங்கடேஸ்வர கவி பக்தியா தயாமஸ்துத பக்தியானாமிக யத் விதேய பகவத் சங்கல்ப கல்பத்ருமாத் ஜஜ்ஜா மாருத தூத சூத நயதக சம்பாதி கோயம் கிரமக காமம் சந்து மிதக கரம்பித குணாவாத் யானி பக்தியானினக கஸ்யாஸ்மின் சதகே சதம்புச கதகே தோஷஸ்ருதிம் சாம்யதி நிஷ்பிரத்யூக விருஷாத்ரி நிர்ஜர ஜகச்சார சயலே நோச்சலன் தீனாலம்பன திவ்ய தம்பதி தயா கல்லோல கோலாகலக. அடியேன் எழுதிய இப்பாசுரத்தில் சிறு குறை இருந்தால் கூட அந்த கோஷம், அந்த திவ்ய தம்பதிகளின் அந்த தயையின் கோஷம் நீரை சுத்தமாக்கும் தேட்டாங்கொட்டையை போன்று மருவி குற்றங்கள் காதில் விழாது செய்திட வேண்டும் என்று கூறி முடிக்கிறார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக. அடியேன் பல பிழைகள் செய்திருந்தாலும் பொறுத்திருந்து எல்லோரும் கேட்டு என்னை அனுகிரகிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப அருமையா புரட்டாசி சனிக்கிழமையில தயா சதகத்தை அனுபவிக்கக்கூடிய நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வசந்தா தேவராஜன் மாமி அவ நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கா. திருப்பதி பெருமாளே இந்த தயாசதகத்தினால மகிழ்ச்சி அடைகிறார் அப்படின்னும் சுவாமி தேசிகனை ஒரு கருவியா வச்சுட்டு திருப்பதி பெருமாளே இதை தனக்கு சங்கல்பத்துக்கு ஏத்த மாதிரி அமைச்சுன்னு இருக்கார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதுல வேதாந்த தேசிகன் கவிதார்க்கிக சிம்மம் அப்படின்னு போற்றப்படக்கூடிய சுவாமி தேசிகன் ஒரே ஒரு மீட்டர்ல மட்டும் இந்த, ஏன்னா நம்ம சொல்றோம் இல்லையா சந்தஸ் அப்படின்லாம் சொல்றோம், அந்த மாதிரி இந்த தயாசதகம் ஒரே ஒரு மீட்டர்ல அமைக்கப்பட்டதில்லை. இது சுவாமி தேசிகனுக்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாக கருதப்படுறது. அவர் ஒரு ஸ்லோகம் எழுதினார் அப்படின்னா அதுல அவர் தன்னோட அவ்வளோ திறமைகளையும் அந்த ஸ்லோகத்துல காமிக்கிறாராம். அந்த மாதிரி இதுல அனுஷ்டுப் மீட்டர், ஆரியா மீட்டர், ஔபசந்தாரிகா மீட்டர், மாலினி, மந்தாகிரந்தா, இந்த மாதிரி நிறைய மீட்டர் அதுல போட்டு கிட்டத்தட்ட இதுல ஒரு 11 மீட்டர் போட்டு இந்த தயாசதகத்தை அவர் அவ்வளோ அழகா இயற்றியிருக்கார். தயா அப்படின்னாலே பெருமாளோட அந்த கருணை, அந்த கருணையை தயையை அவ்வளோ அழகா இந்த தயாசதகத்தை ஒருத்தர் சொல்றா அப்படின்னா நிஜமாவே அவ கண்ணில் கண்ணீர் வராம இருக்கவே இருக்காது. அவ்வளோ அருமையா இருக்கும். இந்த தயாசதகத்தை சுவாமி தேசிகர் ஒருத்தரால மட்டும்தான் இவ்வளோ அழகா அதை ஏற்ற முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமே. அந்த தயாசதகத்தை மாமி அதோட விளக்கங்கள் சொல்லி இன்னும் ரொம்ப அழகா ஆக்கியிருக்கா. நம்ம இப்ப புக்ஸ் எல்லாம் படிப்போம், அதுல மீனிங் எல்லாம் இருக்கும், நிறைய வியாக்கியானங்கள் இருக்கும்போது நம்மளால அதை புரிஞ்சுக்க முடியாம போயிடும். அந்த மாதிரி சமயத்துல மாமி மாதிரி இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் அதுல இருக்கக்கூடிய சாரம், அதுல இருக்கக்கூடிய எசன்ஸ் அதை மட்டும் எடுத்து நம்மளுக்கு சொல்லும் போது அந்த ஸ்லோகத்தை நம்மளுக்கு இன்னும் திருப்பியும் படிக்கணும், இது வரைக்கும் படிச்சிருந்தா கூட திருப்பியும் அந்த ஸ்லோகத்தை படிக்கணும், படிக்காதவாளுக்கு ஒரு படிக்கக்கூடிய ஆர்வத்தை தூண்டக்கூடிய விதமாக மாமியோட அந்த ஸ்பீச் இருந்தது. மாமிக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் மாமி. நம்ம கேட்டுனது படி புரட்டாசி சனிக்கிழமையில இதே மாதிரி ஒரு வீடியோ போடணும் மாமி அப்படின்னு மாமி ஃபர்ஸ்ட் சொன்னது
புரட்டாசியில தான் நம்ம சுவாமி தேசிகனும் அவதரிச்சிருக்கார். அதே மாதிரி புரட்டாசி சனிக்கிழமையும் திருவேங்கடமுடையானுக்கு உகந்த மாசமாக இருக்கு. ரெண்டுத்தையும் சேர்த்து சுவாமி தேசிகன் இயற்றின ஸ்ரீனிவாசருக்காக இயற்றின தயாசதகத்திலேருந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மாமிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹயவதநாத ஸ்லோகா ஸ்கூல் சார்பாக மாமிக்கு திருப்பதி பெருமாளோட அனுகிரகம் என்னென்னைக்கும் கிடைக்கணும். இதே மாதிரி நிறைய நம்ம சேனலுக்கு சொல்லணும்னு பிரார்த்திச்சுன்னு மீண்டும் இன்னும் ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.